அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்கழி மாதத்தில் கோவிலுக்கு போகிறதுக்காக நம்ம பூஜை கூட போடலாம். அப்படி போடும்போது ரொம்ப சிரமப்பட்டு போடாமல் சுலபமாக போடுற மாதிரி நான் ஒரு கூடை போட்டிருக்கேன். அதை காமிக்கிறேன். இந்த கூடைக்கு பேர் ஆண்டாள் கூடை வைக்கலாமா? ஆண்டாள் பூஜை கூடை. பாருங்கள், இதுதான் எப்படி இருக்கு. இந்த கூடை இந்த மஞ்சள் கலர், எல்லோ கலர் 9 பீஸு, லெமன் கலர் 4 பீஸ், 13 பீஸு, 13 அடி. இது ஒன்று ஒன்றா இணைச்சி போடுவோம் இல்லையா? கூட போடுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி போட்டுட்டு உயரம் நான் 13 வெட்டி இருந்தேன்னாக்கா இவ்வளோ தான் வரும். அதனால் 15 உயரம் வச்சேன். ஆனால் 15 வரல, 14 தான் வந்திருக்கு. நம்ம ஒரு ஒயர் உள்ளே வச்சு சொருவிடுவோம் இல்லையா? அதனால் ஒன்று உள்ளே போயிடுது. அதனால் இந்த 13 இருக்குது. பார்க்கறதுக்கு சதுரமாக இருக்குது. பார்த்திங்களா? அழகாக இருக்கா கூட? இப்போ இந்த கூடையை பிடி போடுறோன்னா இப்படி தானே போடுவோம். இப்படி போடுவோம், இல்லைன்னா இப்படி போடுவோம். நான் இப்படி போட்டிருக்கேன். கிராஸாக 2 பண்டல் ஒயர் வாங்கணும். அதில் இந்த மஞ்சள் எல்லோ கலர் இவ்வளோதான் மீதி. இந்த லெமன் கலர் இவ்வளோ மீதி இருக்குது. நீங்கள் போடுறீங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த பிடி போட்டிருக்கிறது பாருங்கள். இந்த பூ போடுறோம்ல ஒயருக்கு, கூடை போடுறதுக்கு, அதே மாதிரி 2 ஒயர் தான். 7.25 அடி வெட்டினேன் 2 ஒயர்லேயும். அந்த 7.25 அடி கரெக்டாக வந்தது. இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல முடித்து அப்படியே உள்ளே சொருவிட வேண்டியதான். 4 பீஸ் தான் வரும் ஒயரு. நம்ம உள்ளே சொருகிறோன்னா 4 ஒயர் தான் வரும். சொருகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சுலபமாக போட்டு பூஜை கூடை நீங்கள் மார்கழி மாதத்தில் தோழிகளுக்கு கிஃப்டாகவும் கொடுக்கலாம், நம்ம பயன்படுத்திக்கலாம். மார்கழி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நலமாக இருக்க வேண்டும். நன்றி.